வணக்கம். பொதுவாக இந்த குரு பயிற்சி ஆகட்டும், எந்த ஒரு கிரகத்தினுடைய சாரமும் பார்த்திங்கன்னா காலங்காலமாக நம்மளுடைய பூகோள நிலைமைகள் நாட்டில் எப்படி இருக்கும், மற்ற எல்லா நாட்டிலையும் மழை பெய்யுமா பெய்யாதா, இந்த அடிப்படையில் தான் இனிஷியலாக பார்த்திங்கன்னா எல்லாமே எழுதியிருக்கும். ஒவ்வொரு நம்ம சனி பயிற்சி ஆகட்டும், குரு பயிற்சி ஆகட்டும், காலப்போக்கில் அறிஞர்கள், ரிஷிகள், சியர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சித்தர்கள் இதை மனிதனுக்கு, தனி மனிதனுக்கு இது இவ்வாறு இது பலன்கள் கூற முடியும், இதனுடைய போக்கை வைத்து, அதாவது கிரகச்சாரத்தை வைத்து தனி மனிதர்களுக்கு எப்படி சொல்ல முடியும்ன்றது ஒரு லாஸ் அண்ட் பைலாஸ் நிறைய விதிகள் வகுக்கப்பட்டிருக்கார்கள். அது இன்றைக்கு காலகட்டம் வரப்போ அதுக்கு ஒரு மாற்றுதல், அது எப்படி செயல்படும், எப்படி அதனுடைய அறிகுறி என்னன்றது நம்ம பார்க்குறப்போ, குரு பயிற்சி அப்படின்றது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 12ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி கன்னியாலேருந்து துளாராசிக்கு வர ஒரு காலகட்டம். ஏறத்தாழ அனதர் 12 மாதம் துலால குருவுடைய சஞ்சாரம் இருக்கும். குருவினுடைய மாற்றத்துக்கும் மற்ற கிரகத்தினுடைய மாற்றத்துக்கும் உள்ள எதிர்பார்ப்புகள் என்னென்ற, குருவினுடைய மாற்றத்தில் எந்த மாற்றம் இருந்தாலும் குருவினுடைய பார்வைகளால் நிறைய ஒரு ஜாதகத்தில் நண்பர்கள் நடக்கக்கூடிய அறிகுறியை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலான ஜாதகங்கள் பார்த்தோம்னா எல்லோரும் ஒரு 2 மணி நேரத்தில் நிறைய பேர் பிறந்தாலும் நிறைய பேர் எல்லாருக்குமே அந்த ஒரு ஜாதகத்தில் நெகட்டிவ் பாயிண்ட்ஸோ ஏதாவது இருந்தாலும் பெரும்பாலான ஜாதகர்களுக்கு இந்த குரு பார்வையால் அது நடக்காமல் போயிட்டு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கு காரணமாக நம்ம அறிகுறியை பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த குரு கன்னியா ராசிலேருந்து ஒரு துலா ராசிக்கு வர இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா, கன்னியான்றது ஒரு பேலன்ஸ் சைன் அப்படின்வாங்க. பெரும்பாலான நாட்கள் கன்னியாவில் குருவில் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த வறட்சி இந்த மாதிரி போக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு ட்ரைனஸ் அப்படின்ற, ஈவன் நிறைய பேருக்கு சில்ட்ரன்ஸ் பொறுக்கிறது டிலே ஆகுது, எல்லாம் ஒரு நிறைய நெகட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸ் ஒரு சின்ன ஒரு முன்னேற்றம். துலா ஒரு எனிமி பிளேஸாக இருந்தால் கூட, சத்ருஸ்தானமாக இருந்தாலும் ஒரு சின்ன முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. அப்படி பார்க்குறப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்னா அடிப்படையாக குருவினுடைய பார்வை தனிப்பட்ட முறையில் குருவினுடைய சஞ்சாரத்தினால ஜாதகத்தில் சொல்லப்படுறதுன்னு அவங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் நடக்கிற தசாபுக்தி கிரக நிலைமைகள் இது எல்லாத்தையும் வச்சு இந்த குருவினுடைய மாற்றம், சனியினுடைய சஞ்சாரம், மற்ற கிரகத்தினுடைய சஞ்சாரம் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம ஒரு கோச்சார பலனை அன்றாட தெரிஞ்சுக்கணும். இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளுக்கு ஏற்ற மாதிரி சந்திரன் அடிப்படையாக நம்ம ஏறத்தாழ ஒரு நாளுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா சந்திரனையும், அதே மாதிரி ஒரு 15 நாளுக்கு முன்னாடி மற்ற கிரகத்தினுடைய சாரத்தையும் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு கோர்வையாக பார்த்து தான் நம்ம அடிப்படை ஒரு கோச்சார பலனை தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் பெரும்பாலான மக்களுக்கு ஒரு அடிப்படையாக ஒரு இது அது ஒரு வீக்னஸ்ன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியில் இருக்கிற ஒரு சீரியஸ்னஸ்ஸு, மற்ற சூரியன் புதன் சுக்கிரன் இந்த மாதிரி கிரகத்தினுடைய சஞ்சாரத்தில் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு நாட்டம் இருக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அதை பற்றி ஒரு அறியாமை. ஸோ அடிப்படையாக யார் கோச்சாரம் பார்க்கணும் அப்படின்னாலும் குரு மாற்றத்தையும் எடுத்துக்கிட்டு குருவினுடைய பார்வை எங்கெங்கே விழுது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு ஜாதகத்தில் தன்னுடைய கிரக நிலைமைகள் எப்படி இருக்குது, தசாபுக்திகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு, குரு சஞ்சாரம் இல்லாமலும் சனியினுடைய சஞ்சாரமும் ராகுகேதுனுடைய சஞ்சாரமும் பார்த்துக்கிட்டு மற்ற கிரகத்தினுடைய சஞ்சாரத்தையும் பார்த்துக்கிட்டு ஒரு முடிவுக்கு வர்றது தான் ஒரு ஜாதகத்தினுடைய பலன் சொல்கிற ஒரு தன்மைன்றது. ஸோ அதை பொறுத்து அவங்களுக்கு யாருக்கு எங்கே அவைலபிலிட்டியாக அருகாமையில் இருக்கிற அஸ்ட்ராலஜர்ஸோ தெரிஞ்ச அஸ்ட்ராலஜர்ஸ்கிட்ட அவங்கவுங்க தெரிஞ்சுக்கலாம். அடிப்படையாக வெறும் ஒரு கிரகத்தினுடைய மாற்றத்தை வச்சு முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆவலை கொஞ்சம் கூடுதலாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னு இருந்தால் நிறைய நன்மை நடக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இந்த குருனுடைய சஞ்சாரம் தனஸ்தானத்திலேருந்து ஒரு 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குது. நிறைய பேருக்கு ஒரு சிம்மராசிக்காரங்களுக்கு ஏறத்தாழ ஒரு வருஷமாக பார்த்தோம்னா எல்லா விதமான தீங்கும் எல்லா விதமான கெடுதல்களும் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் முக்கியமாக சொல்ல போனோம்னா கணவன் மனைவி விஷயத்துலேயும் சரி, குடும்பத்துலேயும் சரி நிறைய சண்டை சச்சரவு, நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு கூடுதலாக ஏற்பட்டு
இருக்கிற வீடு இதனுடைய மாற்றங்கள் ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு டீப்பஸ்ட் அகோனின்னு சொல்லலாம். அப்படி ஒரு காலகட்டம் இருந்தாலும் எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து 2ல் குரு இருக்கிறப்போ அதனுடைய நன்மைகளுக்கு சில வந்து நடக்காமல் போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் இருந்திருக்கு. ஜனவரி 26க்கு அப்புறம் சனி மாறினோட தன்னுடைய 10ஆம் பார்வையாக குரு பார்த்ததுனால அந்த நேரத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு 4-5 மாதம் பார்த்திங்கன்னா நிறைய நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்காமல் போயிருக்கிறதுக்கும் வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குருவினுடைய பிளேஸ்மெண்ட் இருக்கிற இடத்துலேருந்து பண்ணக்கூடிய வேலைகள் தடுங்கள். இப்போ அந்த குருவான ஒரு துலாம் ராசிக்கு வரப்போ பார்த்தோம்னா சனியினுடைய பார்வையிலேருந்து விடுபடுறது மட்டும் இல்லாமல் அந்த 3ஆம் இடத்துலேருந்து பாக்கியஸ்தானத்தையும் சப்தமஸ்தானத்தையும் அதே நேரத்தில் வந்து ஒரு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தையும் பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சின்றது ஒரு மிகவும் நன்மை தடுக்கக்கூடிய ஒரு டிரான்சிட்டாக இருக்கும். கொஞ்சம் கன்வென்ஷனல் அஸ்ட்ராலஜியில் நம்ம அடிப்படையாக எப்பவும் வந்து சொல்கிற மாதிரி 2ல் இருந்தால் பலனை 3ல் இருந்தால் பலனை அப்படின்ற யாரும் சொல்ல முடியறதில்ல. நிறைய பேருக்கு இந்த மூர்த்தி நிர்ணயா அப்படின்னு நட்சத்திரத்துலேருந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்கா அதை வச்சு சொல்கிறதுன்னு பார்க்குறப்ப கூட நிறைய பேருக்கு இந்த முரண்பாடான ஒரு பலன்கள் ஏற்பட்டு ஜாதகத்தில் ஒரு குழப்பம் இருக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பெரும்பாலான சிம்மராசிக்காரங்களுக்கு ஜாதகத்தில் அடிப்படையில் என்ன தசாபுக்தி நடக்கிறது, இதே கிரகங்கள் வந்து எந்தெந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதை பொறுத்து இவங்க வந்து கோச்சாரத்தினுடைய பலன்கள் நிர்ணயிக்கலாம். அப்படி பார்க்குறப்போ இந்த குருனுடைய டிரான்சிட் அவங்களுக்கு நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு இது ஒரு ஃபேவரபுளாக இருக்கும். அது குரு 12ஆம் தேதி செப்டம்பருக்கு மாறுறதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 17 ராகு 12ஆம் இடத்துலையும் 6ல் கேத்து வர்றதுனால நிறைய பேருக்கு ஒரு மேஜர் கான்ஃப்ளிக்ட்ஸ்லேருந்து ரிலீஃப், அதாவது வீட்டில் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இந்த குரு 3ஆம் இடத்துல போய் 7ஆம் இடத்துலையும் பார்த்து திரும்பி வந்து பாகியஸ்தானத்தையும் பார்த்து ஒரு லாபஸ்தானையும் பார்க்குறதுனால நிறைய பணம் வரவும் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் வந்து அக்டோபர் 27ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த சனியினுடைய மாற்றம் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போகிற இந்த காலகட்டங்களில் குரு 3ல் 5ல் சனி இருக்கிறப்போ பெரும்பாலான சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்துட்டு தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்துலேயும் எதிர்காலத்தில் முடிவு ஏற்படக்கூடிய ஒரு குழப்பங்களும் மற்றபடி பார்த்தோம்னா ஷார்ட் ஜேர்னிஸ்னுவாங்க நிறைய வந்து அக்கம் பக்கத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுனால உடம்பு வந்து ஸ்ட்ரெயின் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 12ல் ராகு இருக்கிறதுனால ஒரு சடன் எதிர்பார்க்காத விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். 5ல் சனி இருக்கிறதுனால அது தனுராசியில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து இன்டைஜஷன் ஸ்லைட்லி ஒரு ஹெல்த் விஷயத்தில் ஜாகிரதையாக பார்த்துக்கிட்டாங்கன்னா இந்த குரு டிரான்சிட் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக அமைச்சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தோம்னா இந்த குரு மாற்றத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 மாதம் ரொம்ப நல்லாவும் அதுக்கு அடுத்த ஒரு 4-5 மாதம் வந்து நியூட்ரலாகவும் கடைசி மாதங்கள் வந்து எல்லா சிம்மராசிக்காரங்களுக்கும் வந்து ஒரு நன்மையாகவும் அமைக்கிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்பும் இருக்குது. இதில் மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு வருஷமாக இது அமையும். மற்ற கிரகத்தினுடைய காலகட்டங்கள் எல்லாம் பார்க்குறப்போ அடிப்படையாக மகம் வந்து ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நட்சத்திரமானதுனால அதுக்கு வந்து கோச்சாரத்தை விட ஒரு கூடுதலான ஒரு சக்தியோட வெற்றி பெறத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பூர்வ நட்சத்திரத்துக்கு வந்து விதி என்ற போக்கை வந்து அது தன் மேல் விழறதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ பெரும்பாலும் பூர்வ நட்சத்திரக்காரங்களுக்கு கோச்சாரம்ன்றது இதை விட அவங்களுடைய சுய முயற்சியில் நிறைய நம்பிக்கை வைத்திருப்பார்கள். அவங்களுக்கும் இந்த வருஷம் ஒரு நன்மையாக முடியும். உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கும் அதே ரீதியாக இருக்கும். ஆனாலும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்குறப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்மளாக எடுத்து செஞ்சால் தான் நடக்கிறதே தவிர தானாக நம்மளை தேடி எதுவுமே ஒரு நல்லது வர மாட்டேங்கிறது அப்படின்ற ஒரு ஏக்கமும் ஒரு ட்ரைனஸும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை போக்கணும்னா இந்த 5ல் இருக்கிற சனியும் சரி, அதே நேரத்தில் ஒரு குரு 3ல் இருக்கிறப்போ இந்த வர ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின் அவாய்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஹெல்த்து நல்லா இருக்கிறதுக்கோ என்ன பண்ணணுன்னா எல்லோரும் தன் அருகாமையில் இருக்க ஒரு சிவன் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணுறது, அதே நேரத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம மாட்டுக்கு தீவனம் பண்ணுறது, பூத்த யக்னம் எல்லா விலங்குகளையும் நம்ம வந்து பரிமாறிக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இது வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு வருஷமாக இந்த குரு பயிற்சியை நம்ம அமைச்சிக்கலாம். அடிப்படை ஜாதகத்தில் நல்ல ஜாதகம் தசாபுக்தி இருக்கிறவங்களுக்கு வந்து
பிரார்த்தனை மூலியமாக அவங்க அட்லீஸ்ட் கோவிலுக்கு போயிட்டு வந்துருந்தாங்கன்னா, சிவன் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் ஒரு அருமையான ஒரு மாற்றமாக அந்த குரு மாற்றம் வந்து அவங்களுக்கு அமையும். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பக்கா டிவியை வந்து லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் திஸ் ப்ரோக்ராம் ப்ளீஸ் லைக் இட், ஷேர் இட், definitely subscribe it.